ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். கடவுள் மீது ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன் ஒவ்வொரு தடவையுமே கோயிலுக்கு வந்து தன்னுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபக்கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு அதிசயங்கள் செய்வார், அற்புதங்கள் செய்வார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தான். அவனுக்கு வீட்டுக்கு அருகே கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனும் இருந்தான். அவனுக்கு கடவுள் மேலே பக்தி கிடையாது, நம்பிக்கை கிடையாது, கோவிலுக்கு போக மாட்டான், எந்த விதமான செயல்களும் செய்ய மாட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அதிகப்படியான ஆசீர்வாதங்களையும் அதிகப்படியான வளர்ச்சியையும் உயர்வினையும் பார்த்து கொண்டே இருந்தான். எனவே இந்த கடவுள் பக்தி மிகுந்த இந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது. கடவுள்கிட்ட போய் முறையிடுகிறான். உங்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற, எவ்வளவு பக்தியோடு இருக்கிற, எல்லா விதமான பக்தி முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு போனோம், இப்போ அவனுக்கு பணி உயர்வு கிடைச்சிருக்கு, சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, புதுசாக பைக் வாங்கிக்கிறான், காரு வாங்கிக்கிறான், அழகான மனைவி, குழந்தைகள் என்று சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லி கடவுளிடம் முறையிடுகிறான். அன்றைய நாள் இரவிலே கனவிலே அந்த பக்தனுக்கு கடவுள் காட்சி கொடுத்தாராம். நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா, இல்லைன்னு சொல்லலை. அந்த மனிதனுக்கு என் மீது பக்தி கிடையாது, விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அவன் என்னுடைய மகன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, அருளையும் அற்புதத்தையும் நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். என் மீது உண்மையான நம்பிக்கையே இல்லாத அவனுக்கே நான் எவ்வளவு செய்கிறேன் என்று சொன்னால், என் மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய உனக்கு, எல்லா விதமான பக்தி முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? பொறுமையோடு இரு, காத்து கொண்டு இரு, உனக்கான காலம் வரும், அப்பொழுது உன்னை அருளினாலும் நலன்களினாலும் உன்னை நிரப்புவேன் என்று கூறினாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக பொறுமையோடு நாம் காத்திருப்போம். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் ஒரு அழகான அற்புதமான வாசகம். இயேசுவை பல நேரங்களில் கடவுளாக மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதனால் அவர் முழுமையான மனிதன் என்பதை நீங்களும் நானும் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு கருணை இல்லை, கடவுளுக்கு இரக்கம் இல்லை, என்னுடைய கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ துன்பமோ துயரமோ அவருக்கு தெரிவதே இல்லை, ஏனென்றால் அவர் கடவுளாக மட்டும்தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளும் அதே சமயத்திலே 100% முழுமையான மனிதனும் ஆனவர். எனவேதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. தீர் சீதோனுக்கு பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்கிறார். இந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிறவினத்து மக்களை தானே தவிர யூத மக்கள் கிடையாது. அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து வந்த பெண் தான் கானானிய பெண். அவர் யூத பெண் கிடையாது. அந்த பெண் தன்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கிறாள், அவரை உங்களால் மட்டும்தான் குணமாக்க முடியும் என்று சொல்லி இயேசுவிடம் முறையிடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏதாவது சொன்னாரா? ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மறுமொழி கூட கொடுக்காமல் அவர் அந்த இடத்தை விட்டு நகன்று சென்று விட்டார். சீடர்கள் கூட அவரிடம் கேட்கிறார்கள், இந்த பெண் நம் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறாரே, கத்தி கொண்டு வராரே, கதறிக்கொண்டு இருக்கிறாரே, இவரை நீங்கள் அனுப்பிவிடலாமே என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டேனே தவிர இவர்களுக்காக நான் அனுப்பப்படவில்லை. என்னுடைய பணி வாழ்க்கை எல்லாம் யூத மக்களுக்குத்தானே தவிர இவர்களுக்கானது இல்லை என்று கூறுகிறார். அந்த பெண் மீண்டுமாக ஒரு முயற்சி செய்கிறார். இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு படி மேலே போய், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா என்று கேட்கிறார். அப்பொழுதும் கூட சிறிதும் தளர்ச்சியுறாமல், சோர்ந்து போகாமல், ஆண்டவர் தான் முழுமையான நம்பிக்கை என்று சொல்லி அந்த கானானை பெண்ணின் நம்பிக்கை இவ்வாறாக வெளிப்படுகிறது. மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். அதே சமயத்தில் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பதையும் எடுத்து காட்டுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நீங்களும் நானும் ஆயிரக்கணக்கான துன்பத்தோடும் துயரத்தோடும் கலக்கத்தோடும் சோர்வுகளோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் நாம் வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, கருணையே இல்லை, இரக்கமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் இரக்கமுள்ளவர். ஏனென்றால் அவரும் முழுமையான மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் அவருக்கு புரியும், நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது இந்த கானானிய பெண்ணை போல பொறுமையோடு காத்திருப்போம். நமக்குரிய காலம் வரும், அப்பொழுது கடவுள் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார்.
கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். காத்திருப்போமா?